ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் மற்றும் லைஃப் கோச் ஜெயா ரவி மேடம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன்மா. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன் மேம். குரு பகவான் வந்தாலே மக்கள் ரொம்பவே ஒரு சந்தோஷ நிலை அடைவாங்க. ஏன்னா சனி பயிற்சினால பல விஷயங்களை அவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போ இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை முதல்ல செய்ய இருக்கிறார்? ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது குரு பயிற்சியில் இது சிறப்பான குரு பயிற்சி. ஏன்னா உச்ச குரு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய விஷயம். இது ரொம்ப அற்புதமான பயிற்சி. ஏன்னா தன்னுடைய அந்த உச்ச வீட்டில் குரு அமரும் பொழுது அவருக்கு ஒரு தனி பவர் அந்த இடத்துல கிடச்சிடுது. இப்போ குரு பகவான் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே அவர் தான். நம்மளோட ஜாதக கட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 வீடுகளுக்கு அவருடைய ஆளுமை அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுக்கு பணம் வேணுமா, குரு பகவான் தான். குழந்தை வேணுமா, குரு பகவான் தான். கல்யாணம் ஆகணுமா, குரு பகவான் தான். நமக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் வேணுமா, பாக்கியம் வேணுமா, அதுக்கும் குரு பகவான் தான். நம்மளுக்கு ஏதாவது ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைவேறணுமா, லாபம் வேணுமா, அதுக்கும் குரு பகவான் தான். ஸோ இந்த 5 பாவங்களையும் அவர் கையில் எடுத்துக்கிறாரு. மேலும் அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள்ங்கிறது 3 பாவம், அப்போ 8. அவர் உட்கார்ந்துருக்கிற பாவம் 9. அப்போ மொத்தம் 12 கட்டத்தில் 9 கட்டத்துக்கு அவருடைய ஆளுமை தான் இருக்குது. ஸோ அவருடைய தயவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அவர் முழு சுபர் தான். ஜோதிடத்தில் அவருக்கு ஒரு தனி அந்தஸ்து. அவர் யாருன்னா தேவகுரு. குருங்கிறது நம்ம எல்லாரும் தட்சிணாமூர்த்தி அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் தட்சிணாமூர்த்தி கிடையாது. குரு அப்படின்னாலே ப்ரஹஸ்பதி தான். ஸோ அந்த ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவகுரு நமக்கெல்லாம் நல்லதை பண்ண தான் வராரு. ஏன்னா நம்ம ராசி மண்டலத்திலே பார்த்திங்கன்னா, அதாவது மற்ற கிரகங்களை, சூரியன் சந்திரன் இந்த 2 கிரகங்களையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியும் எல்லாருமே. குரு பகவானையும் இரவு நேரங்களில் அவரையும் நம்ம பார்க்க முடியும். இந்த பூமிக்கு அருகாமையில் அவர் வரும்பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல அந்த புவியீர்ப்பு சக்தி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இங்கே வேலை பண்ணுது. ஸோ நம்ம பூமியில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவருடைய கடாட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஆனாலும் அந்த குரு பகவான் எல்லோருக்கும் நல்லது செய்வாரா அப்படின்னால அங்கே ஒரு கேள்விக்குறி. ஏன்னா எல்லா லக்னங்களுக்கும் அவர் நல்லது செய்வதில்லை. அவர் முழு சுபராக இருந்தாலும் சில லக்னங்களுக்கு அவர் கொஞ்சம் கெட்ட விஷயங்களை பண்ண தான் பண்ணுவார். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான குரு பயிற்சி. கண்டிப்பாக மேம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு ராசி ரீதியாக பார்த்துடலாம். கும்பராசினர், அதாவது ஜூன் 2 குரு பயிற்சியாக இருக்கிறது. இந்த குரு பகவான் கும்பராசினருக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகிறார்? கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் தன லாபாதிபதி. அப்போ இதுவும் சிறப்பு தான். தன லாபாதிபதி போய் 6ஆம் பாவத்தில் உச்சமடைய போகிறார். அப்போ நேச்சுரலி உங்களுக்கு தன வரவை கூட்டணும் அப்படின்னா இவங்க உழைப்பை கொடுப்பார். நிறைய வேலை செய்யணும். அதாவது வேலை செய்கிற இடத்துல நிறைய உழைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ 8 மணி நேரம் உழைச்சவங்கலாம் 14 மணி நேரம் உழைக்க வேண்டியதாக வரலாம். ஸோ இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது மாதிரி அவங்கவுங்க துறை சார்ந்த இதில் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். பட் நிறைய வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழல் வரலாம். அண்ட் இவர் 2ஆம் அதிபதி போய் அந்த 6ஆம் இடத்துல உட்காரும்போது இந்த உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அந்த 11ஆம் அதிபதி போய் 6ஆம் பாவத்தில் உட்காரும்போது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீட் எக்ஸாம், இல்லைன்னா இந்த இன்ஜினியரிங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல அது, அப்புறம் இந்த ஃபாரின் போகிறதுக்கெல்லாம் எழுதுவாங்கல்ல ஜிஆர்இ, டோஃபல், அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, சிவில் சர்வீசஸுக்கு எழுதுகிறவங்க, இந்த மாதிரிலாம் எழுதுகிறவங்களுக்கு சக்ஸஸ் இந்த வருஷம். அதாவது இந்த குரு கடகத்தில் இருக்கிற அந்த காலத்தில் என்ன எக்ஸாம் எழுதினாலும் இவங்களுக்கு பாஸ் தான். இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க இல்லையா, டிஎன்பிஎஸ்சி, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்ல ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது இவங்க பார்க்கலாம். சுயதொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த சக்ஸஸ் அப்படின்றது இருக்குமா? அதாவது அவருடைய பார்வை இப்போ 6ஆம் இடத்துல உட்காந்து அவர் எங்கே பார்க்க போகிறாரு, 10ஆம் பாவம்ங்கிற தொழில் ஸ்தானத்தை தான் பார்க்க போகிறாரு. கண்டிப்பாக தொழிலில் ஒரு விருத்தி அப்படிங்கிறது உண்டு. அதுலேயும் வெளிநாட்டுக்கு போய் உத்தியோகம் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு. ஏன்னா அது ஜலராசி, 10ஆம் இடம்ங்கிறது விருச்சிகம் ஜலராசி. அதே சமயம் 12ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. 12ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன, காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம். அப்போ உத்தியோகத்துக்காக வெளிநாடு செல்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். தனஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு.
ஸோ அங்கே பணம் வரவு தனம் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குது. மொத்தத்தில் கும்பத்துக்கும் ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இருக்கும். திருமணமாகாதவர்களுக்கு அந்த திருமண பாக்கியம் அப்படின்றது கிடைக்குமா? குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? அதாவது இந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னாலே குடும்பத்தில் ஒரு புதிய நபர் சேர போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு குழந்தையாகத்தானே இருக்க முடியும் இல்லையா? அப்போ ஒரு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இத்தனை நாள் இல்லாதவங்க குழந்தையே இல்லைன்னு யோசிச்சவங்களுக்கு கூட இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான சாத்தியமெல்லாம் இருக்குது. இப்போ வெளிநாடுகள் வெளி பயணம் மேற்கொண்டு அதாவது தொழில் செய்யணும்னு நினைக்கிறவர்களுக்கு, கல்விகளை வெளிநாடுகளில் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு எந்த மாதிரி இருக்குமா? வெளிநாடு போகலாம், தொழில் செய்யலாம், எது பண்ணாலுமே இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த 10ஆம் இடம் 8ஆம் இடமாக மாறுது. அதே மாதிரி இவங்களுடைய 12ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 10ஆம் இடம், இவங்களுடைய 2ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். ஸோ இவங்களுக்கு எப்போவுமே ஒரு ரிஸ்க் இருக்கும். ஏதோ ஒருத்தர் டெம்டேஷன் பண்ணுவாங்க. இவங்களுக்கு யாரோ ஒருத்தர் டெம்ப்ட் பண்ணுவாங்க. சார் இதில் நீங்கள் பணம் போட்டுங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள், இதில் நல்ல லாபம் கிடைக்கும், இதில் முதலீடு பண்ணுங்கன்னு ஏதோ ஒரு டெம்டேஷன் இவங்களுக்கு வரும். இவங்களும் போய் கண்ணு முன்னு தெரியாமல் போட்டுருவாங்க. அதில் போய் எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிப்பாங்க. ஸோ இது அங்கே போய் மாட்டிப்பாங்க. அந்த கவர்மெண்ட்லேயே இவங்க ஏதோ பெனல்ட்டி கட்டி மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வந்தால் போகிறோங்கிற மாதிரி வெளியில் வருவாங்க. அப்படியும் ஒரு இது நடக்கும் இவங்களுக்கெல்லாம். சாதாரணமாகவே கும்பத்தில் பிறந்தவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, சுய தொழிலே பண்ணக்கூடாது. அப்படியும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க பேரில் பண்ணக்கூடாது. வேறு யாராவது வீட்டில் மனைவியோ கணவன் பேர்லையோ இல்லை குழந்தைகள் பேரில் ஏதோ அப்படி பண்ணலாமே ஒழிய நிர்வாகம் இவங்க பார்த்துக்கலாம். பட் இவங்க பேரில் தொழில் இருக்கக்கூடாது. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்குமா? இவர்களுக்கும் பெருமாள் தான். ஏன்னா 1, 5, 9ன்னு எடுக்கும்போது இவங்களுக்கு எல்லாமே பெருமாள் தான் காமனாக இருக்குது. ஏன்னா சனி, புதன், சுக்கிரன் இந்த 3ஐயும் நம்ம எடுக்கும்போது பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு பொதுவாக எப்பவும் பண்ணுறது பண்ணலாம். இந்த பெயர்ச்சிக்கு வழிபாடுங்கிறது தனி. நீங்க ஆரம்பத்திலேயே சொன்னது என்ன அப்படின்னா 12 ராசியினருக்கும் ஒரே வேண்டுதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தெய்வ வழிபாடை மேற்கொண்டால் இந்த குரு பயிற்சியில அவர்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன தெய்வ வழிபாடு அப்படின்றதையும் சொல்லிடுங்க. அந்த ரகசியத்தையும் சொல்லிடுறேன். அதாவது நான் அந்தந்த ராசி லக்னத்துக்கு ஒரு தெய்வம் சொன்னேன், அது பண்ணுங்க, அது எப்பவும் பண்றது பண்ணிட்டுருங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான குரு பயிற்சின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த உச்ச நிலைக்கு அவர் வரார். அப்போ இந்த கடகம்ங்கிறது என்ன? மோட்ச ராசி. இங்கே குரு பகவான் இதை என்ன சொல்கிறாங்க, தாயார் ஸ்தானம்னு சொல்கிறாங்க. இங்கே தான் தாயாரோட கருவறை அப்படிங்கிறதும் இந்த கடகம் தான். அப்போ அந்த தாயாரோட கருவறையில் இருக்கிற குழந்தைக்கு உயிர் நாடி துடிப்பை கொடுக்குறவரே குரு பகவான் தான். அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, மனித பிறவிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த உயிர் துடிப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கறதே குரு பகவான் தான். அப்போது அவரை ஜீவகாரகன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த குரு பகவான் இங்கே அமரும் இந்த இடம் ரொம்ப சிறப்பான இடம். அதுலேயும் இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நட்சத்திரம். பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. 13 நாயன்மார்கள், அது மாதிரி பெரிய பெரிய மகான்கள், அவங்களுடைய நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பூசம் தான் இருக்கும். ஸோ ராமலிங்க அடிகளார் அவங்கள்லாம் சமாதி நிலை அடைஞ்சது இந்த பூச நட்சத்திரத்தில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரிக்கும் பொழுது இது ஒரு சிறப்பான கடகம் என்பது ரொம்ப அதி உன்னதமான ஒரு ராசி. இது எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பூமியை தாங்கி பிடிக்கிறதே இந்த கடக ரேகையும் மகர ரேகையும் தான் சொல்லுவாங்க. இந்த 2 ரேகை ரொம்ப முக்கியமான இடங்கள். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம யாரை வழிபட்டால் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகான்கள், சித்தர்கள், இந்த மாதிரி ஜீவ சமாதி அடைந்த இவர்கள்லாம், இந்த பெரிய பெரிய மகான்களை போய் வழிபடுறது அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப சிறப்பான வழிபாடு. இது எல்லா லக்னம் ராசியில் பிறந்தவர்களும் இது செய்யலாம். ஏன்னா இங்கே மகான்கள் தான் நமக்கு தெய்வத்தினுடைய தூதுவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க மனசு வச்சா தெய்வத்துக்கிட்டே போய் ரெக்கமெண்ட் பண்ணலாம், இவங்களுக்கு நல்லது பண்ணுங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவங்க சொன்னால் தெய்வம் இறங்கி கேட்கும். ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சிக்கு ஸ்பெஷலாக எல்லாருமே மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு யோகத்தை அள்ளி கொடுப்பாங்க இந்த மகான்கள்.
அப்படின்னு சொல்லி எல்லா லக்னம் ராசியில் பிறந்தவர்களும் இந்த குரு பயிற்சியினால் உன்னதமான பலனை பெற்று சந்தோஷமாக இந்த வருடத்தை கழிக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புவோம். மக்களும் வந்து சிறப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.